ஹலோ வெல்கம் டு எஸ்கே அனிமே. நீ நருட்டோ ஷிப்டன் 387வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நருட்டோ ப்ளீஸ்ரா வந்து எங்கள் கூட சேர்ந்துக்கடா அப்படின்னு சொல்லி கையை நீட்டுவான். ஒபிட்டோ அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் குறுக்குன்னு பார்த்துட்டு திடீர்னு கைத்து பிடிச்சிருவான். தம்பி, நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. நான் எப்பயுமே உன் கூட சேர மாட்டேன்டா. நான் எடுத்த முடிவில் எப்பயுமே மாற மாட்டேன்டா. ஏஜ்லேருந்து நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். உங்ககிட்ட பேசி ப்ரோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி நருட்டோ மூஞ்சில் ஒரே ஏற்றுறான். பார்க்கறதுக்கு நருட்டோ மாதிரியே தெரியல, பார்த்தா அது ஒபிட்டோடைய சின்ன வயசு மாதிரியே தெரியுது. ரென்னுக்கு கண்டிப்பாக பழைய ஒபிட்டோவை தான்டா பிடிக்கும். இப்போ இருக்கிற ஒன்று ரென்னுக்கு சத்தியமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அவன். ஒபிட்டோ உடனே ஃபீலிங்கில் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறான். அறிவு கேட்டவனை இன்றைக்கும் லேட்டாடா அப்படின்ட்டு இருப்பான் கக்காஷி. ஒபிட்டோக்கு ஒன்றுமே புரியல. நம்ம எப்போ இங்கே வந்தோம்? இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒபிட்டோவை ரென்னு எழுத்துட்டு போயிட்டு இருப்பா. ஒன்றுமே புரியல. நினைவுகள்லாம் ஏன்டா இப்போ வருது? அவனுக்கு பின்னாடி ஒரு 3 ஒபிட்டோ நின்றுட்டுருக்காங்க. அவங்களாம் மினாட்டோ, கக்காஷி, ரென்னா மாறுறாங்க. டேய் ஒபிட்டோ, என்கிட்ட வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருன்னு. ஒபிட்டோடி சின்ன வயசு. டேய் ரென்னு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணால் அவளுக்கு சத்தியமாக பிடிக்காதுடா, ஒழுங்கா என் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுப்பான். பார்த்தா அது ஒபிட்டோவே இல்லை, அதுதான் நருட்டோ. இங்கே அப்படியே வெளியே காட்டுறாங்க. வெளியே எல்லாருமே அவன் சக்கராவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா 9 டெயில் பீஸ்ட்டும் உள்ளே இருக்குல்ல, அதை பிடிச்சி இழுன்னு இழுத்துட்டு இருப்பாங்க. ஒக்காகே, காகே, நார்மல் ஷினோபீஸ்னு எல்லாருமே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒபிட்டோ ஒரே ஆள் தான் நின்றுட்டு இருப்பான். அங்கே மொத்த ஷினோபி வேர்ல்டே இருக்குது. அவனால் முடியல. டே என்னடா அது பேலன்ஸ் பண்ண முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே மொத்த டெயில் பீஸ்ட்டு வெளியே இழுத்துருவானுங்க. அவ்வளோதான். அவனுங்க மொத்த டெயில் பீஸ்ட்டு வெளியே இழுத்ததுக்கப்புறம் ஒபிட்டோடைய மூஞ்சில் இருந்த செதில்லாம் அப்படியே உடைய ஆரம்பிக்குது. நருட்டோ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், வெளியே இழுத்து விட்டோன்னு எல்லா டெயில் பீஸ்ட்டும் நார்மல் ஆகிடும். ஒபிட்டோடைய மொத்த செதில்கள் கொட்டி ஒபிட்டோ வீக்காகி கீழே விழுவான். சாஸ்கேவோ நருட்டோ நார்மலான நிலைமைக்கு வந்து எப்பா ஒரு வழியாக அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு இன்ஃபினிட் சுக்கியாமே ஆன் பண்ணிடலான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சடா. அவ்வளோதான், நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ வச்சுட்டு இருப்பான். ஒபிட்டோ கக்காச்சிக்கிட்ட சொல்லியிருப்பான், இந்த மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நிரந்தர கன உலகத்தை உருவாக்க போகிறேன். அங்கே எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சவங்களோட அங்கே ஜாலியாக வாழலாம். டே பைத்தியக்காரா, ரென்னு தன்னுடைய வில்லேஜுக்காக உயிரை விட்டுருப்பாடா. அவளோட தியாகத்தையும் நீ அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கா. இந்த மாதிரிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கக்காஷி. நீ இந்த மாதிரி தனியாக எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தனா கண்டிப்பாக உன் மனசில் இருக்கிற அந்த காயம் என்றைக்குமே ஆறாது. உன் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் அந்த காயத்தை ஆற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கக்காஷி. அவன் அப்படியே கையை தூக்கி பார்க்குறான். ரென்னு அவளை கூட்டு போகிற மாதிரியே இருக்குது. ஒரு வழியாக அந்த பூவும் பூக்காமல் நின்று போச்சு. 9 டெயில்டு பிஸ்ட்டு இங்கே மாசம் நின்றுட்டுருக்கு. சன்கோக்கு, ஏய் நருட்டோ மாசுரா, சொன்ன மாதிரி காப்பாற்றிட்டேன் ஆன்ட்டுருப்பான் நருட்டோ. அவ்வளோதான், எல்லா டெயில் டிபிஸ்ட்டும் தேங்க்ஸ் தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். சுகாக்கோ பார்த்துட்டு, ஏய் இவனை காப்பாற்றினா, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எல்லா டைல் டிபிஸ்ட்டும் மீட் பண்ணும்போது இது வந்து மீட் பண்ணியிருக்காதுல்ல, இது வந்து ஃப்ளாஷ்பேக் வச்சு பார்க்கும். அவங்க கூட தான் நம்ம சண்டை போட்டோம்ல அப்படின்ட்டு நருட்டோ வந்து தோக்கடிச்சிருப்பான்ல சுகாக்குவை. இங்கே நருட்டோ சிரிச்சுக்கிட்டே இருப்பான். சாஸ்கே செம காண்டாய் திருப்பி கத்தி எடுத்துகிட்டு வேகமாக ஓடுவான். எங்கடா போகிறான்னு பார்த்தா ஒபிட்டோ கொல்ல போகிறான். அங்கே இருக்கிற சின்னப்பிங்களாம், ஏய் அவன் எங்கே இருக்கான் பாருங்கடா, அவனை கொல்லணும், அவன் ஊரோட தான் இருக்கான் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பானுங்க. சாஸ்கே வேற அளவு வேகமாக ஓடிட்டு இருப்பான். டே நருட்டோ நில்றான்னு இருப்பான். நருட்டோ இரா எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நருட்டோ கத்திக்கிட்டே இருப்பான். சாஸ்கே நிற்கிற மாதிரி தெரியல, அவன் பாட்டுன்னு வர்றான் கத்தி எடுத்துட்டு. திடீர்னு பார்த்தா கக்காஷி காமி யூஸ் பண்ணி வந்துடுவான். கக்காஷி எங்கேந்திரா வந்தான்னு சாஸ்கே முழிப்பான். ஏய் நீங்களாம் கம்முன்னு இருங்கடா, இவன் என்னுடைய ஃப்ரெண்டு, இவனை நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குணாய் எடுத்து குத்த போவான் கக்காஷி. மினாட்டை சடன்னு டெலிபோர்ட்டை வந்து காப்பாற்றிடுவான். மற்ற காமராஸ்லாம் என்ன லூசாடா நீங்கள், இப்போ விட்டா அவனை கொல்ல முடியாதுடா, அவனை கொண்டு அவனடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பானுங்க. சுனாடே கம்முன்னு இருங்கடா கொண்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்கே மினாட்டை பேச ஆரம்பிக்கிறான். டே ஒபிட்டோ, நீ அவன் நருட்டோவும் பேசுன எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. உன் மனசுக்குள்ளே என்னென்ன ஓடுதுன்றது எல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. எதுக்காக நீ இதெல்லாம் செய்கிற, உனக்கு எவ்வளோ வலி இருக்குன்ற எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. அப்பா அப்படின்னு சொல்லி நருட்டோ கூப்பிட, நீ பண்ணது ரொம்ப கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. டே கக்காஷி, நீ அவன்கிட்ட பேசணும்டா, நீ பேசினாதான் எது வந்தாலும் மாறும், ஏன்னா நீ தான் அவனுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. என்ன கரெக்டு தானே நருட்டோ அப்படின்னு சொல்லி மினாட்டோ கேட்க, நருட்டோ உடனே சாஸ்கேயை பார்த்துட்டு, ஆமாம் நம்ம ஃப்ரெண்டு எப்படியும் நமக்கோ அதே மாதிரி தான் ஒபிட்டோக்கு கக்காஷி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பான். சேரா இதெல்லாம் இருக்கட்டும், நீ இவனை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அந்த மாதரா பைபிளை சீல் பண்ணுங்க, அவன் தான் பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்ருவான் அப்படின்ட்டு இருப்பான் மினாட்டோ. ஆமாப்பா அவனை வர வந்துட்டோம், வா சாஸ்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே இவனை ஓட ஆரம்பிச்சிடுவானுங்க. உங்கள் 2 பேரும் ஒன்றா பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருதுடா. நம்ம மிஷினுக்கு போகும்போது நீங்கள் பல வாட்டி அடிபட்டிருக்கீங்க, உங்களெல்லாம் 2ஆக ஹீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவள் எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருப்பீங்கன்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாடா அப்படின்ட்டு இருப்பான் மினாட்டோ. கக்காஷி அப்படியே கையை விட்டுட்டு கொஞ்சமாக சாந்தமாக வரான். மினாட்டோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறான். சரி ஒருவே நம்ம வில்லேஜோடைய பார்டருக்கு வந்தாச்சு, இங்கேருந்து நம்ம அந்த மேப் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மேப்பில் வந்து இடத்த காட்டிக்கிட்டு இருக்கான். லேண்ட் ஆஃப் எர்த், இது வழியாகவே போனீங்கன்னா ஹிடன் ராஸ் வழியாக போய் அப்படியே போயிடலாம். எனிமி வந்து ஹிடன் ஸ்டோனை சேர்ந்தவங்க. விசாரிச்ச வரைக்கும் எனிமிஸ் கிட்டத்தட்ட 1000 பேர் இறக்கி வச்சிருக்கானுங்களாம். எனக்கு தெரிஞ்ச அவனுங்க ஃப்ரண்ட் லைனில் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒன்று ரின்னு, சரி அப்போ நாங்கள் போகிற வழியிலாம் ஹிடன் ஸ்டோன் ஆளுங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா.
வாய்ப்பு இருக்குது, ஆனால் நீ ஊடுருவி போகிறதுனா நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மினாட்டோ. இங்கே கனாவி பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது, அந்த பிரிட்ஜ் வழியாக தான் அவனுக்கு வர மாதிரி பிளானை. நீங்கள் அந்த பிரிட்ஜை மட்டும் நம்ம உடச்சோம் அப்படின்னா அந்த மொத்த கிரேட் நிஞ்சா வரையும் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினாட்டோ. அப்போ சென்சே எங்களுடைய பிளான் வந்து அந்த பிரிட்ஜை உடைக்கத்தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நீங்கள் கரெக்டாக ஊடுருவி போய் அந்த வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னா மாசாக இருக்கும். முன்னாடி வேறு அந்த ஃப்ரண்ட்ல இருக்க 1000 பேரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மினாட்டோ. அவ்வளோதான் கக்காஷிக்கு கீழே வந்து ஒபிட்டோ வேறு இன்னும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருப்பான் மினாட்டோ. இங்கெல்லாம் சண்டை போட்டுட்ருக்கோம், ஒரு டீமாக தான் வேலை செய்யணும் அப்படின்னு மினாட்டோ சொல்ல, சரி வாங்க கேப்டன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான் ஒபிட்டோ. அவ்வளோதான் ரின்னு கக்காஷி மினாட்டோன்னு எல்லாம் மிரண்டுருவானுங்க. என்னடா இவனா ஒரு வழியாக கக்காஷி லீடராக ஏற்றுக்கிட்டானே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. மிஷினில் நீங்கள் 2 பேர் இறந்துட்டீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு நிலமையில வந்து நான் நிற்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, சேவா இருந்து நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. ஒரு வகையில் பார்த்தா ரின்னு இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு மினாட்டோ சொல்லிட்டு இருப்பான். இல்லை ஒரு வகையில் பார்த்தா நானும் தான் காரணம், ஏன்னா ரின்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா கக்காஷி. ரின்னு தானே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய வெளிச்சம், அவளை இறந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு, இந்த உலகத்தையே வெறுக்க ஆரம்பிச்சேன், இந்த உலகத்து மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. அதனால தான் மாத்ராவுடைய ஐடென்டிட்டி எடுத்து மாத்ராவுடைய வழியில் போய்கிட்டு இருந்தேன். என்னால் என்னுடைய ஷெரிங்கனை கூட சரியாக யூஸ் பண்ண முடியல, எதுக்கு இந்த வாழ்க்கை, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு ஒபிட்டோ சொல்லிட்டு இருக்கா. இன்னும் எதுவும் முடியலடா, இப்போ என்ன சொல்ல வர, இதுக்கப்புறமா எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ கேட்பான். ரின்னு நீ மினாட்டோ நீ எல்லாரையும் இழந்ததுக்கப்புறம் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கக்காஷி. கக்காஷிக்கு ஷெரிங்கனை கொடுத்துருக்கும்போது, இந்த ஊர்லேயே நீ பெரிய ஜுனினா வந்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ அந்த ஷெரிங்கனை வச்சு என்னென்ன பண்ணன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ கொடுத்த இந்த கண்ணை வச்சு இந்த உலகத்தில் எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கக்காஷி. நான் உன்னுடைய நினைவுகளையும் உன்னுடைய கண்ணியை வச்சு தானே அந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோவை பார்த்து கக்காஷி. அந்த நருட்டோ சரியாக தான் பண்ணுறான் அப்படின்றத நீ எப்படா நம்புற அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்டுட்டு இருப்பான். ஏன்னா அவன் உன்ன மாதிரி இருக்கான்டா. இங்கே அப்படியே நருட்டோ கட்டுறாங்க, நருட்டோ அண்ணல் வேகத்தில் ஓடிட்டு இருப்பான், மாத்ரா எப்படியோ சீல் பண்ணி ஆகணுன்ட்டு. அவனுடைய பாதை ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனாலும் அவன் விட்டு கொடுக்காம போராடுறான். அவன் எப்பயுமே கெட்டதுக்கு துணை போக மாட்டான், அவன் அடையணும்னு நினச்சதை அடையாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். சரி நீ எதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ கேட்க, அவன் என்றைக்குமே அவனுடைய கனவுகளை விட்டு கொடுத்தது இல்லைடா, அவன் ரியாலிட்டியும் பார்ப்பான், அவனுடைய ட்ரீமையும் பார்ப்பான், அதான் அவனுடைய ஸ்பெஷாலிட்டி. அவன் தானே நருட்டோ உசுமாக்கின்னு சொல்லிட்டு இருப்பான் கக்காஷி. இங்கே நருட்டோ அந்த பூ உச்சியில் ஏறி நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான் மாத்ரா எங்கன்ட்டு. நல்லா பாடுறா, அவன் உன்னுடைய ட்ரீமை நோக்கி தான் போயிட்டுருக்கான். நீ என்ன உன்னுடைய ட்ரீமை அப்போ வச்சுருந்தியா அதை தான் அவன் இப்போ அவனுடைய ட்ரீமாக வச்சுருக்கான், ஆனால் அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கக்காஷி. இங்கே பார்த்தா நருட்டோ அங்கேருந்துக்குனே பெரிய ராசின் சுரிக்கனை ரெடி பண்ணிட்டு இருப்பான். ஷேடோ க்ளோன்கிட்ட சொல்லிட்டு இருப்பான், இன்னும் பெருசாக ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ நீ சொல்கிறதெல்லாம் வச்சு போகும்போது அவன் இந்த உலகத்தை காப்பாற்றிடுவான் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி போயிட்டு கேட்க, கொஞ்சம் அவன் என்னென்ன பண்ணுறான் நீ ஏன் நோட் பண்ண, உனக்கே அதெல்லாம் புரியும் அப்படின்னு கக்காஷி சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போட ட்ரை பண்ணுற சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக்